மிளகு சீரக குழம்பு வச்சிடலாம் வாங்க. வானலில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் வந்து சூடான உடனே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 2 கட்டி பூண்டுங்க. பூண்டு நல்லா வதங்கின உடனே இது கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுவும் வதங்கின உடனே வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு கத்திரிக்காய் 3 கத்திரிக்காய்ங்க, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் போட்டு தக்காளி குழஞ்ச உடனே ஒரு சின்ன ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், ஒரு பெரிய ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி, அதையும் கரைச்சி ஊற்றி நல்லா கிண்டிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு கொதிச்ச உடனே முருங்கைக்காய் ஒரு 3 முருங்கைக்காய் அரிஞ்சு வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன வானல் வச்சு ஒரு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு தனித்தனியாக வறுத்து அதையும் பொடி பண்ணிக்கோங்க. அதையும் குழம்போட வந்து இப்போ எடுத்து கொட்டி நல்லா கிண்ட வேண்டியதாங்க. கிண்டிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு திக்னஸ் ஆனவுடனே இறக்கி வச்சு சுட சுட சாதத்தோடு சாப்பிடுங்க. சும்மா சாதம் அள்ளுங்க. இது வந்து சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.